17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் மார்க் பார்த்துங்க. 11 ஓகேங்களா, 11. இந்த ஏசி 99, பிசி 57. ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். இது ரெட் கலர் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0, அப்புறம் 6, அப்புறம் 8. ஸோ இது வந்து ரெட்டப்படை நம்பர் ஓகேங்களா. 0, 6, 8 ரெட்டப்படை நம்பரு. இப்போ இது வந்து ஒத்த நம்பர் ஓகேங்களா, ஒத்த நம்பரு. ஸோ இது இந்த இடத்துல 2 ரெட்டை நம்பர் வரும், இந்த இடத்துல ஒத்த நம்பர் வரும். இந்த மாதிரி மெத்தடை கரெக்டாக பார்த்துங்க. இதுவுமே வந்து அடிக்கடிக்கு வர மெத்தடு தான். அதாவது இந்த கிராஸில் ரெட்டப்படை நம்பரு அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஒத்தப்படை நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே 2 ரெட்டப்படை நம்பர் வரும், இந்த இடத்துல ஒரு ஒத்த நம்பர் வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி கேம் வரும். இதில் என்ன இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேப் ரெட்டப்படை நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே 11, இங்கே 9, 9. ஸோ மீதி இருக்கிற ஒத்தப்படை நம்பரை ஏதாவது ஒரு டபுள்ஸோ இல்லை வைக்கணும். இங்கே பாருங்கள், அதில் 5, 7ன்ற நம்பரு ஒத்தப்படை நம்பர் ஓகேங்களா. இந்த ரிசல்ட் வந்தபோது தான் இந்த மெத்தடு வந்து இது ரொம்ப பழைய மெத்தடு தான். சரி, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டேன். ஆனால் இப்போ அந்த மெத்தட் வந்ததுனால இதை நம்ம எடுக்க வேண்டியதாச்சு ஓகேங்களா. இது நான் கரெக்டாக பார்த்துங்க. இதில் பாருங்கள், நமக்கு முதல்ல இந்த 79 பாருங்கள், இந்த 79, இங்கே 99, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 11 ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே வந்து ஒத்த நம்பர் தான் வரும் ஓகேங்களா, ஒத்த நம்பர் தான் வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களா 39, 19க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 69, பாருங்கள் 29. ஸோ இந்த 29 கேமில் வர வேண்டிய நம்பர் தான். எது பார்த்துனே இருந்தேன், கரெக்டாக வந்து 29 வந்துருச்சு. சரி, வந்ததுக்கப்புறம் பேசி அது வேஸ்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 39, 69, 29 கரெக்டாக வந்துச்சு. இதில் பாருங்கள், இப்போ இந்த 11 நமக்கு ஏபியில் ஓகேங்களா, 11 ஏபியில். இங்கே வந்து நமக்கு 0, 6, இங்கே நமக்கு வந்தது 0 ஓகேங்களா, இங்கே 0. இப்போ இந்த 11 ஏபி, இப்போ 99 ஏசி, 99 நமக்கு அதே மாதிரி ஏசியில் வந்து போச்சு. இங்கே வந்து நமக்கு இப்போ 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதே மெத்தடை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு இங்கே 0 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பி போர்டில் 6 இருக்குது, இங்கே ஏ போர்டில் 8 இருக்குது. இங்கே வந்து நமக்கு சி போர்டில் 6, பி போர்டில் 2. இப்போது 6, 2 அப்படின்ற நம்பருக்கு அப்புறம் 4 அப்படின்ற நம்பர் போகணும் ஓகேங்களா. 4ன்ற நம்பரு 6, 2, 4 அப்படி இல்லைன்னா 8ன்னு வரணும். ஸோ நமக்கு 4ன்ற நம்பரு இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6, 2, 4 ஓகேங்களா. 6, 2, 4 ரெட்டப்படை நம்பரு. இப்போ இங்கே 11 அப்படின்னு இருக்குது, இங்கே 99 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ஒத்தப்படை நம்பரு இங்கே வரணும் ஓகேங்களா. இப்போ நமக்கு இங்கே 57ன்ற நம்பரு பிசி, இந்த 57 பிசி. அது திரும்பி 75 அப்படின்னு அடிக்கலாம் ஓகேங்களா, 75 அப்படின்னு அடிக்கலாம் ஓகேங்களா. அப்போ 75ன்னு வரும்போது 475 அப்படின்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதை திருப்பி அப்படியே 57க்கு 57 வச்சுட்டா 457 அப்படின்ற நம்பரு வரலாம் ஓகேங்களா. இது கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த உள் நம்பர் பாருங்களேன், 194 ஓகேங்களா, 194. இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே 3, 6 அப்படின்னு இருக்குது, 3, 6. ஸோ 3, 6 அப்புறம் இதில் இங்கே பாருங்களேன் 1, 4, 9ன்னு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நம்பரு இந்த மெத்தட் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அந்த 6ன்ற நம்பருக்கு நமக்கு 1ன்ற நம்பர் உள்ளே வரலாம், 1ன்ற நம்பர் வரலாம். அப்போ நம்ம இங்கே 1475 அப்படின்னு வைக்கலாம் ஓகேங்களா. 1475ன்ற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பிசியில் மட்டும் 1457 இந்த 2 நம்பரு செட் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகும். பாருங்கள் இந்த கெஸ்ஸிங் எப்படின்னு பாருங்கள். இந்த கெஸ்ஸிங்கை ஞாபகம் வச்சிங்கன்னா இதுவுமே வந்து 2, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதே மெத்தடு ரெட்டைப்படை ஒத்தப்படையில் அடிக்கும் ஓகேங்களா. இப்போவுமே வந்து கரெக்டாக அதே மாதிரி தான் ஏபிசி, சி போர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு ரெட்டை நம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பி போர்டு ரெட்டை நம்பரு 1, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏ போர்டு ஒத்த நம்பரு. இப்போ ஏ போர்டு 1, 9, 1, 9க்கு அப்புறம் ஒத்த நம்பர் போனால் ஒன்று 3ன்னு போகணும், இல்லைன்னா 7ன்னு வரணும். கரெக்டாக இங்கே வந்து 7. அப்போ நீங்கள் ஏ போர்டில் ஒரு ரெட்டை நம்பரையும் சி போர்டில் ஒரு ஒத்த நம்பரையும் ஏசி அடித்தா
கரெக்டாக வந்து பாஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஏ போர்டில் ஒத்த நம்பரு, இங்கே சி போர்டில் ஒத்த நம்பரு. அப்போ பி போர்ட்லேயுமே ஒரு ஒத்த நம்பரை செட் பண்ணிடணும். அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபி, ஏசி கரெக்டாக வந்து பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மெத்தடை நீங்கள் பார்த்து வச்சுங்க. இதுவுமே வந்து மாதம் மாதம் வரும். இல்லைன்னா எந்த மெத்தடுமே 3 மாதத்துல ஒரு முறை திரும்ப வந்தே ஆகணும். ஓகேங்களா? அதனால் இந்த மெத்தடும் பார்த்து வச்சுங்க. ஸோ இப்போ அதே மெத்தடு தான். இங்கே இங்கே வந்து சி போர்டு, பி போர்டு ரெட்டை நம்பரு, ஏ போர்டில் ஒரு ரெட்டை நம்பர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இது பாருங்கள், அதே சேமாக தான் வருது. இங்கே சி போர்டில் ஒரு ஒத்த நம்பர் வரணும், பி போர்ட்லேயும் ஒரு ஒத்த நம்பர் தான் வரணும். உங்கள் கெஸ்ஸிங்கில் அது உங்களுக்கு அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து இப்படி மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 16ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம இங்கே பாருங்களேன், இந்த 11 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 16 ஏசி வச்சோம். இந்த 29க்கு ஏசி 79 வச்சோம். இந்த 69ன்ற நம்பரு நம்ம இதுலேருந்து தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். எல்லா இடத்துலையுமே வந்து பாருங்களேன், இதுலேருந்து தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஞாபகம் இருக்கா பாருங்கள் இந்த சார்ட்டு. இதிலே வந்து இந்த 24 அப்படின்ற நம்பர்லேருந்து நாம் மாற்றி எடுத்தோம். 24ன்ற நம்பரில். அதே மாதிரி இந்த 29ன்ற நம்பரு. அப்புறம் வந்து இந்த 3 மெத்தடில் இதை மேட்ச் பண்ணோம். இங்கே ஒரு 29. ஸோ இந்த 29 என்ற நம்பரை வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் திரும்ப இந்த 29 வந்து போச்சு. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த 29ன்ற நம்பரை வச்சு தான் அந்த 29க்கு இந்த இதுலையுமே பாருங்கள், இந்த 769ன்ற நம்பர்லேருந்து தான் இந்த 79, இந்த 11 அப்படின்னு தான் இந்த 16 அப்படின்ற நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா திரும்ப அந்த 29ன்ற நம்பரே வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துருச்சு. இந்த 74 ஓகேங்களா? இந்த 29. ஸோ இப்போ இதை அப்படியே வந்து மேட்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். இது வந்து நேற்று சார்ட்டு. இந்த இடத்துல வந்து இந்த அந்த ரிசல்ட் இல்லை, அதாவது 929 இல்லை. ஓகேங்களா? இது நேற்று மார்க் பண்ணது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் இதுலேருந்து தான் ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆகணும். இங்கே பாருங்கள், 61 அதாவது 61க்கு இங்கே 11. ஓகேங்களா? 61க்கு 11, 24. இந்த 61ன்ற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள். இங்கே 11 அப்படின்னு வரும். இந்த 24. ஸோ இந்த 24 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 29, அதுக்கு 92. இப்போ இதிலுமே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். இப்போ இதில் என்னென்ன நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்குன்னா, இதை திருப்பி வைங்க. திருப்பி வச்சா 16, அதுக்கு வந்து இங்கே ஒரு 11. ஓகேங்களா? இதை திருப்பி வைங்க. இதை திருப்பி வச்சா 42, அதுக்கு வந்து ஒரு 92. அப்போ நமக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னா, இந்த 6ன்ற நம்பரு நமக்கு ஆப்போசிட்டு. ஓகேங்களா? இங்கே ஏ போர்டுக்கு வந்துச்சு. இதை திருப்பும்போது இந்த 42 இங்கே ஆப்போசிட் ஆச்சு. இப்போ திருப்புனா இந்த 9ன்ற நம்பர் தான் நமக்கு ஆப்போசிட் ஆகணும். ஸோ இந்த 9ன்ற நம்பரை நம்ம இங்கே ஏ போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வைப்போம். இப்போ இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 61 நமக்கு அப்படியே இங்கே 16 அப்படின்னு திரும்பிச்சு. இந்த 29 நமக்கு இங்கே அப்படியே 29ன்னு வந்துச்சு. இந்த 65ன்ற நம்பரு நமக்கு இங்கே 65 அப்படின்ற நம்பரு நமக்கு 65ன்னே வரணும். ஓகேங்களா? பிசி 65 அப்படின்னு வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 98 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஏபி 98, பிசி 65. ஸோ இந்த மெத்தடுமே எதுக்கும் நீங்கள் ஒரு முறை இல்லை, இந்த பிசி 65 டைரெக்டாகவும் ஏபியில் 48 டைரெக்டாகவும் ஒரு செட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நேற்று சார்ட்டில் இதை நம்ம எடுத்துருக்கோம். இந்த 11, 69, 29 நமக்கு இந்த 69 வந்து போச்சு. 69 டைரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு இந்த 29 வந்துச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஓகேவா? இது நேற்று எடுத்த சார்ட்டு. அதுலேருந்து நம்ம இப்போ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஏபியில் 48, பிசியில் 65. இப்போ நம்ம எடுத்துருக்கிற நம்பரு ஏபி 48, பிசி 65. அந்த மெத்தடில் அந்த ஒத்தப்பட ரெட்டை நம்பரில் ஒத்த நம்பர் ரெட்டை நம்பரில் நம்ம 475, 457 அப்படின்னு எடுத்திருக்கோம்.
அது வந்து உள்ளே வந்து 1ன்ற நம்பர் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1475 1457ன்னு பாருங்கள். 1457 1475 உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள். இந்த 48 ஏபிக்கு சி போர்டு உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். பிசி 65 அப்படின்னு வரும்போது ஏபியில் மேக்ஸிமம் வந்து 8ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், இதுக்கு ஒருவேளை 486 அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். 865 அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். இந்த நம்பர் எப்படி பாருங்கள், 4D1 ஒரு நாள் செட்டு வந்து ஒரு சின்ன டிக்கெட்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி.